விஜய் சேதுபதிங்கிறவர் அதெல்லாம் கொஞ்சம் அடையாளம் தெரியுது வச்சு கேரக்டர் பண்ணார். அதில் ஃபிக்ஸ் வரக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் அவர். அவர் பேரோட பேருன்னு தெரியாது. அதுக்கு சூரி வந்து அதிலேயே பெருசாக ஹிட் ஆகிட்டார். இன்றைக்கி அவங்க பெரிய ஸ்டார், தமிழ்நாட்டு சினிமாவை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவங்க 2 பேரும் முக்கியமானவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் உருவாகணும்னா அப்படி ஒரு சோர்ஸில் தான் நீங்கள் உருவாகி வரணும். அப்படி ஆனால் அந்த சோர்ஸவே நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா புது ஸ்டார்ஸே வரமாட்டாங்க. ஸ்டார்ஸ் எங்கேருந்து வராங்க? கமல் வந்து ஒரு 20 படம் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிட்டு இருந்தார் ஆரம்ப காலத்தில். ரஜினி ஒரு அபூர்வங்களில் ஒரு சீன் வந்தார். அவங்களாம் அப்போ ஸ்டார்ஸ் இல்லை. ஸோ இந்த அடிப்படை உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும். அந்த மாதிரியான படங்களுக்கான ஸ்பேஸ் இல்லைன்றது இன்றைக்கி ஒரு ரொம்ப துயரமான சூழல். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து வேறொரு விதமான பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. இதில் என்னென்னா மாலுக்கான படங்கள், மல்டிப்ளெக்ஸ்க்கான படங்கள், அதுக்கான ஸ்கிரிப்டு, அதுக்கு ஸ்டார்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. குறிப்பாக ஓடிடி வந்த பிறகு ஆடியன்ஸோடைய ஃபுட்ஃபாலுக்கே நம்ம வந்து ஸ்டார்ஸ் வைக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஓடிடியில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமான்னு பார்த்தா ஓடிடிலையும் இப்போ நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது எப்படி தீர்வு வரும்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது எப்படி போய் முடியும்னு தெரியல. பட் அது முக்கியம். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப முக்கியம்.